என்ன மணி 9 ஆயிடுச்சு, நந்தினி இன்னும் ஆளை காணோமே. ஆஃபீஸில் இருந்து 7 மணிக்கு கிளம்புனா கூட இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. பேசாம நந்தினிக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாமா? பூஜை ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளாமர் இருக்கு. ஃபோன் பண்ணி விசாரிக்கலாமா? நம்ம ஃபோன் பண்ணா ஃபோன் எடுப்பாளா? எடுத்தா கூட உனக்கு எதுக்கு நாக்கிற, உன் வேலையை மட்டும் பாருன்னு திட்டதான் செய்வா. சரி பரவாயில்ல, பண்ணிதான் பார்ப்போம். இல்லை வேணாம், எதுக்கு பிரச்சனை, அவளாவே வரணும். தங்க சிலை மாதிரி சும்மா செம்மையா இருக்காளே, இன்னைக்கு இவளை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஒரு நிமிஷம். என்ன? அப்போ இருந்த டென்ஷன்ல நான் சொல்லல. நான் தங்குறதுக்கு எனக்கு இன்னும் வீடு கிடைக்கல. எனக்கு தங்குறதுக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே தங்கிக்கிறேன். ஆனா அதுக்கான காசு நான் உனக்கு கொடுத்துருவேன். சரி, இந்தா சாவி, நீ வீட்டுக்கு போ. ஏன் நீ வரலையா? இல்லை, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல இந்த ஊர்ல உனக்கு என்ன வேலை? அதிகாரத்திமிரில் அடங்காம ஒரு பெருசாலி ரொம்ப ஆடிட்டு இருக்கு, அதை அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வரேன். என்ன சொல்லிட்டு போறான்? என்னாச்சு உனக்கு? அது வந்துமா, நீங்க 2 பேரும் நேத்துக்கு திடீர்னு வந்ததுனால எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அதான் இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லி உனக்கு புடவையும் தம்பிக்கு சட்டையும் வாங்கிட்டு வர சொன்னேன். எதுக்கு பாட்டி இதெல்லாம்? என்னப்பா அப்படி சொல்லிட்ட? புதுசா கல்யாணமானவங்க முதல்ல வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் கொடுக்கணும். எங்களாலதான் உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அந்த நேரத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுமா. அதான் இப்ப நாங்க குடுக்கறத நீங்க 2 பேரும் வேணான்னு சொல்லிக்காம வாங்கிக்கணும். என்ன? சரிங்க பாட்டி, தாத்தாவையும் கூப்பிடுங்க. 2 பேர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்க வாங்கிக்கிறோம். என்னங்க என்னங்க என்ன பண்றது? அவருக்கு இப்பெல்லாம் தூரமா நின்னு கூப்பிட்டா சரியா காது கேட்க மாட்டேங்குதுமா. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அவங்களுக்கு நம்ம சிச்சுவேஷன் தெரியல. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே சேர்ந்து வாழ்றோம் நினைச்சு இதெல்லாம் பண்றாங்க. வா
சாரி தாத்தா, நேத்து சரியா கவனிக்காம நெல்ல மிதிக்க போயிட்டேன். இருந்தாலும் கீழே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்திருக்கணும். அது ஏன் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. சரியாடா விடுப்பா. நானும் கோபத்துல அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நாம பாக்குற பார்வை மாதிரியே எல்லாரும் அதே பார்வையில பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. என்னங்க வாங்க, பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இத குடுக்கலாம். சரி சரி, எடுத்துட்டு வா. இந்தாங்க. வாங்க மாமா, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நூறு வருஷம் ரெண்டு பேரும் சந்தோஷமா ரெண்டு சந்தோஷமா பேரும் சேர்ந்து நீடூழி வாழணும். வாழணும். நல்லா இருங்க. வாங்கிங்க, இந்தாங்க. உங்க ரெண்டு பேருக்கு எந்த குறையும் வரக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டு விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழணும். இந்தாங்க வாங்கிக்கங்க. தேங்க்ஸ் பாட்டி. இங்க பாருங்க, உங்களுக்காக இந்த பாட்டி சுயம் பண்ணிருக்கேன். இருங்க போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க அந்த மேஜையை கொண்டாந்து இப்படி வைங்க, பிள்ளைங்க வச்சு சாப்பிடட்டும். இங்க பாரு, நீ சொன்னதுக்காக ஒன்னும் நான் தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கல. அவங்க மனசை காயப்படுத்த கூடாதுன்னு தான் ஆசீர்வாதம் வாங்கினேன். அத நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மாமா. அது எனக்கே தெரியும். நீங்க சும்மா சும்மா அதையே சொல்ல வேண்டாம்.